Hi friends, welcome to Aarthi World. இன்னைக்கு நம்ம மசாலா பாஸ்தா பண்ண போறோம். இது எப்படி பண்ணலாம்னு சட்டுன்னு பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இது செய்யிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்ல தரதரன்னு கொதிக்கும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 10 ல இருந்து 12 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்துரும். நமக்கு நல்ல சாஃப்ட்டா வெந்து வரணும். இது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நல்ல சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு. இத நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இது எதுக்காகனா நமக்கு நல்ல உதிரி உதிரியா கிடைக்கும். அதுக்காக தண்ணி ஊத்திக்கிறோம். ஒரு கடாயில அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 5-6 பல் பூண்டை சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா 2 பல்லாரி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வறுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி 3 தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்க போகிறேன். தக்காளி நல்லா பச்சை வாடை போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக வெட்டி கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை. தக்காளி எப்பவும் பாஸ்தாக்கு அதிகமாக தான் சேர்க்கணும். அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. சில்லி பவுடர் வேணும்னா உங்களுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். நான் அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்ல பச்சை வாடை போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து கிண்டி விட்டுக்கோங்க. அதனால் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகும். நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இது நல்ல பச்சை வாடைலாம் போனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்ல பாஸ்தால அவ்வளோத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி பாஸ்தால உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான மசாலா பாஸ்தா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.